வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 13,020 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 12,980 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுதா. நம்ம சீக்கிரமாகவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம். இன்றைக்கி ட்ரேடிங்காக, அதாவது இந்த வாரத்தோட ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. எப்படி பார்த்திங்கன்னா 13,020 விட்டு ப்ரைஸ் கீழே வரப்போ சடசடன்னு ஏற்கனவே பல இடங்களில் நம்ம செல்லிங் பார்த்துருக்குறோம். அதனால் ப்ரைஸ் ஓப்பனாக இருந்து மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா. நம்ம முன்னாடியே ஏற்கனவே வீக்லி அனாலிசிஸ் வீடியோ ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கோம். அதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் 12,960 கீழே வந்தாலும் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 12,920 900 இந்த ரேஞ்ச் வந்தால் நம்ம பை பண்ண முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு 12,890 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஓரளவு இந்த ரேஞ்சை தொட்டுதுன்னா பாதுகாப்பாக 12,960 இல்லை மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் ப்ராஃபிட் புக்கிங்னாலேயோ இல்லை சப்போர்ட் இருக்குனால. ஏன்னா இதே இடத்துல ஏற்கனவே இப்படி தான் நடந்திருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட்டை திருப்பி மேலே அனுப்ப முயற்சி செஞ்சுருக்கு. அதனால் தற்காலிக பையிங்கோ இல்லை இது நல்லாவே சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேஷண்ட்டாக 12,920 ரேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணுறது நல்லது. அது ஒவ்வொருத்தரோட ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது, பணத்தை பொறுத்து இருக்குது. 12,890 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு வந்து கன்ஃபார்மாக ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு எதிராக நம்ம என்றைக்குமே பொசிஷன் எடுக்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு பியூரான டெஸ்டிங்காக. இது எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னா, 12,950 அப்படின்றது அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறப்ப, ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ 13,050 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து என்ன ப்ரீமியமில் ஓப்பன் ஆகும் நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியாது. ஏன்னா 3 நாள் லீவ் இருந்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம கணிக்க முடியாது. ஆனால் எந்த ரேஞ்சில் வந்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா, 50லேருந்து 55 ரூபாய் இந்த ப்ரீமியம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணி ஒரு 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா போதிய ப்ரொடெக்ஷன் இருக்கும். எதுக்காக அந்த ரேஞ்சில் சொல்கிறோன்னா, அது 50-55 ரூபாய் வர சமயத்தில் ப்ரைஸ் வந்து 12,920 இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கணும். ஒருவேளை நீங்கள் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா இந்த கீழே இருக்க 12,860 ரேஞ்ச் வரைக்குமே உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து தாங்கும். சரிங்களா. ஏன்னா அது கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி ஆப்ஷனாக இருக்கிற காரணத்தினாலையும். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.